பொன்னான நேரம் வெண்பனிதோ நேரம் தொழுவத்தில் வந்தோடித்தார் இயேசுபாலன். இதுக்கு உள்ள எலி எதுவும் போயிருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு ஒயருமே கரெக்டாக இல்லை. இங்கே பாருங்க, எல்லா ஒயரும் கட்டாகி தான் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட காயலாங்கடையிலேருந்து எடுத்த மாதிரி இருக்கு. ஆனால் இவங்ககிட்ட கேட்டேன், இதை சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், கண்டிப்பாக பண்ணணுமான்னு சொல்லி கேட்டேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் எவ்வளோ செலவானாலும் கண்டிப்பாக பண்ணித்தாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. வெல்கம் பேக் டு ஓல்ட் ஸ்வீட் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ரெக்கார்ட் பிளேயர் சர்வீஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது HMV ஸ்டீரியோ 1010 போர்ட்டபிள் மாடல். இதில் ஆம்பிளிஃபையர் எல்லாமே சேர்ந்து வரும். 2 ஸ்பீக்கர் மட்டும் கனெக்ட் பண்ணால் போதும், சூப்பராக ஒர்க் ஆகும். ஆனால் இது வந்து ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷனில் வந்திருக்கு. அதை பாருங்கள், அது என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஒயருமே கட் ஆகி போச்சு, கேட்ரிட்ஜ் இருக்குது. இதுக்கு உள்ள எலி எதுவும் போயிருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு ஒயருமே கரெக்டாக இல்லை. இங்கே பாருங்கள், எல்லா ஒயரும் கட்டாகி தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட காயலாங்கடையிலேருந்து எடுத்த மாதிரி இருக்குது. ஆனால் இவங்ககிட்ட கேட்டேன், இதை சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், கண்டிப்பாக பண்ணணுமான்னு சொல்லி கேட்டேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் எவ்வளோ செலவானாலும் கண்டிப்பாக பண்ணித்தாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து பவர் சப்ளை செக்ஷன், அப்புறம் ஆம்பிளிஃபையர் செக்ஷன், அப்புறம் இந்த கேட்ரிட்ஜு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா ரெடி பண்ணி எடுக்கணும். இதை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த போர்டு என்ன கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். ஸோ எந்த ஒயருமே நல்லா இல்லை. இது யாரும் பிரித்து நாசம் பண்ணாங்களா என்னன்னு தெரில. இந்த டிரான்ஸ்ஃபார்மரும் நாசம் ஆகிட்டு. ஸோ அதுக்கு பதிலாக இப்போ நம்ம புது டிரான்ஸ்ஃபார்மர் போட்டாச்சு. ஸோ இங்கே என்னென்னா, இந்த ஆம்பிளிஃபையர் போர்டுக்கு பதிலாக நான் இங்கே ஒரு ஆம்பிளிஃபையர் போர்டு போட்டிருக்கேன். பட் இந்த கேட்ரிட்ஜு இதுலேருந்து வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, செராமிக் கேட்ரிட்ஜிலேருந்து வரக்கூடிய பிக்கப்புக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஃபோனோ பிக்கப் போட்டால் தான் இந்த ஆம்பிளிஃபையர் போர்டு கொடுக்க முடியும். அதனால் ஃபோனோ பிக்கப் நான் வந்து ரெடி பண்ணி போட்டிருக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த ஹேண்டில் அந்த ஒயர் இல்லை. இந்த கேட்ரிட்ஜ்லேருந்து வரக்கூடிய ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக இருக்கும். இந்த ஒயர் எல்லாமே கட்டாகி தான் கிடக்கு. ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒயர், சின்ன ஒயராக இருக்கும். இந்த ஒயர் தான் இதுக்குள்ளாடி வரும். ஏன்னா பெரிய ஒயர் போட்டிங்கன்னா நம்ம இந்த மாதிரி இது வந்து இப்படி மூவ் ஆகும்போது என்ன ஆகும்னா, அது வந்து ரெசிஸ்ட் ஆகும், அந்த மூவிங் வந்து தடுக்கும். அதனால இந்த மாதிரி நைஸ் ஒயர் தான் போடணும். ஸோ இதுக்குன்னே வரக்கூடிய ஒயர். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல்ஸ் மட்டும்தான், அது வந்து வால்யூம் கண்ட்ரோல் இங்கே இருக்குது. இதை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே நம்ம இங்கே வந்து புதுசாக தான் போடுறோம். இந்த ரெக்கார்ட் பிளேயர் வந்து ரெடி பண்ணுறதுக்கு எப்படியும் கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகும். டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ட் பண்ணியாச்சு, பவர் சப்ளை ரெடி பண்ணியாச்சு. இது வந்து ஃபோனோ ஃப்ரீ. இதில் வந்து செராமிக் கேட்ரிட்ஜ் யூஸ் பண்ணியிருக்கு. அதனால் ஃபோனோ ஃப்ரீ கொடுத்தா தான் இது வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஃபோனோ ஃப்ரீ கொடுத்து இந்த ஆம்பிளிஃபையர் போர்டு கொடுத்து இந்த வால்யூம் கண்ட்ரோலில் கொடுத்துருக்குறேன். ஸோ இங்கே பாருங்கள், மோட்டருக்கு லைன் கொடுத்தாச்சு, மோட்டர் ஓடிட்டுருக்கு. மோட்டர் ஓட ஆரம்பிச்சாச்சு. ஸோ இனி வந்து இது ஐடல் வீல் வந்து கொஞ்சம் ப்ராப்ளத்தில் இருக்குது, அதையும் ரெடி பண்ணணும். இங்கே வந்து கேட்ரிட்ஜ் ஒயர் எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு, புது ஒயர் போட்டு எல்லாம் கனெக்ட் பண்ணி எடுத்தாச்சு. நான் வால்யூம் வச்சு கூட்டுற பாருங்க. ஸோ வால்யூம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கேட்ரிட்ஜை தட்டி காமிக்கிற பாருங்க. ஓரளவுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இனி இந்த செக்ஷன் மட்டும் நம்ம ரெடி பண்ணி ஊசியும் போட்டாச்சுன்னா ரெக்கார்ட் பிளேயர் ரெடி ஆயிரும். இதில் வந்து பாடி கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. ஸோ இந்த பக்கம் இந்த போர்டு வரும், இந்த போர்டு எல்லாமே ஒட்டி நம்ம ரெடி பண்ணோம்னா இந்த ரெக்கார்ட் பிளேயர் வந்து நமக்கு சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இதில் உள்ள ஒர்க்கு எல்லாமே முடிச்சாச்சு, புது ஊசி போட்டாச்சு, ஸ்பீடு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இதில் ஸ்பீடெல்லாம் நல்லா இருக்குது, குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. இந்த வால்யூம் கண்ட்ரோல் வந்து கொஞ்சம் கரகரப்பு இருக்குது. அது வந்து நம்மகிட்ட ஒரு ஆயில் இருக்குது, சுவிட்ச் கிளீனிங் ஆயில், அதை போட்டாச்சுன்னா கிளியர் ஆகிடும். ஸோ இனி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வேலை இருக்குது. இந்த பாடி வந்து டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து ஃபெவிகால் போட்டு ஒட்டி நீட்டாக ரெடி பண்ணிட்டோன்னா புதுசு மாதிரி ஆகிடும். ஸோ எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி கலந்துருந்தோ ஸோ அங்கெல்லாம் வந்து பசையை போட்டு நீட்டாக செட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ரோப் எடுத்து கட்டி வச்சுருக்கோம். ஏன்னா அந்த மாதிரி கரெக்டாக செட் ஆகிறதுக்காக. ஒன் டே இந்த மாதிரி இருந்தோன்னா அப்படியே செட் ஆகிடும். இதில் நம்ம ஒட்டி வச்சது எல்லாமே சூப்பராக ஒட்டிட்டு இதில் வந்து இப்போ எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு. ஸோ இந்த மூடி கூட ரொம்ப மோசமாக இருந்து இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக்கியாச்சு. ஏற்கனவே வால்யூம் கண்ட்ரோலில் ஒரு கரகரப்பு இருந்து
அதையும் இப்போ கிளியர் பண்ணியாச்சு. 33ல ஓடிட்டு இருக்கு. பொன்னான நேரம் வெண்பனிதோ நேரம் தொழுவத்தில் வந்தோடித்தார் இயேசுபாலன். ஸோ எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள். ஸ்பீடு எல்லாமே கரெக்டாக இருக்குது. 45 போடுறேன். 45 ஸ்பீடில் ஓடிட்டு இருக்கு. திருப்பேசுவையே துதிகை நீ மனமே ஏசுவையே துதிகை ஏசுவையே துதிகை நீ மனமே ஏசுவை. ஸோ இந்த மாதிரி ரெக்கார்ட் பிளேயரில் இதை வந்து ஆஃப் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம இந்த ஆம் அங்கே கொண்டு வந்தால் ஆஃப் பண்ணணும். அப்படி இல்லாமல் ஆஃப் பண்ணோன்னா அந்த ஐட்லர் வீலும் அந்த ஸ்டெப் புள்ளியும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் வந்து ஜாயிண்ட் ஆகிட்டே இருக்கும். அது நம்ம ஒரு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமல் போட்டோன்னா அந்த ஐட்லர் வீலில் வந்து ஒரு சின்ன பள்ளம் விழுந்துடும். அதனால இந்த மாதிரி ரெக்கார்ட் பிளேயரை ஆஃப் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி இது ஃப்ரீயாக சுற்றணும். அப்படி இல்லைன்னா ஐட்லர் வீல் கூட அது சேர்ந்துருக்கும். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸ்டார்டிங்கில் இந்த ரெக்கார்ட் பிளேயர் என்ன கண்டிஷனில் இருந்ததுன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணுறதுக்கு நமக்கு 1 வீக் ஆயிருக்கு. இதை மாதிரி உங்களுக்கும் சர்வீஸ் பண்ணணும்னா நான் என்னோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். எல்லா வீடியோ உங்களை ரீச் ஆகணும்னா நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும் பாய்.